இப்போ படித்த அப்படிங்கிற எச்ச சொல்லை எடுத்துக்கலாம். மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு இதெல்லாம் என்னது? இது பெயர் சொற்கள். இதெல்லாமே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். அப்போ இந்த பெயர் சொற்கள்ல இந்த மாதிரி வரக்கூடிய ஏதாவது ஒரு பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்ச சொல் முடிவு பெற்றால் அது பெயரெச்சம். இப்போ பாருங்க, படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இந்த பெயரெச்சம் 3 காலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகை. நம்ம முன் வகுப்புல படிச்சிருப்போம். என்னென்ன காலங்கள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலையும் இந்த பெயரெச்ச சொல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கலாமா?